ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலவரப்படி என்னென்ன பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போதைய கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 10ஆம் இடத்திலே தசம கேந்திரத்திலே பாருங்க, சனி பகவான் ஆட்சி நிலையிலும் மூலத்திரிகோண பலத்தோடும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்திலே பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மார்ச் வரையும் 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அதற்கு பிறகு இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார். இது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருஞ்சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் 2025 ஏப்ரல் வரையும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 2025 மே மாதம் வரையும் பாருங்க, ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சனி பகவான் பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் வரையும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9க்கும் 10க்கும் அதிபதி. 10ஆம் அதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் ராகு 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதே போல் குரு பகவான் பாருங்க, ராசிக்குள்ள ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8க்கும் 11க்கும் அதிபதி. அப்போ 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாருங்க, ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். இப்போ சனி பகவான் பாருங்க, 2025 மார்ச் வரையும் 10ஆம் இடத்துல இருப்பார். பொதுவாக சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு பெரிய நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதி, அதனால நன்மை செய்ய தவறமாட்டார். இன்னொரு விஷயம்னா, ஒரு சில சங்கடங்கள் கொஞ்சம் இருக்கும். ஒரு பெரிய மேன்மை அப்படின்னு சொல்ல முடியாது 10ஆம் இடத்துல சனி இருப்பது. இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த உத்தியோகத்தில் பல தடைகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள்லாம் திருப்தி தராது. அதனால் இடமாற்றத்துக்கு அப்ளை செய்வதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. 10ஆம் இடத்துல சனி பலமாக சஞ்சாரம் செய்வதனால. இந்த சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு பில்லி சூனியம் ஏவல் வச்ச மாதிரி தெரியும். எந்த தொழிலும் கொஞ்சம் நெருக்கடி இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அவமானங்கள் கூட வரும் இந்த 10ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. அதே போல் எதிரையும் ஒரு நாட்டம் இல்லாத நிலையை தரும் 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது. இந்த நேரத்தில் நிறைய பேர் காசிக்கு போவாங்க. நீண்ட தூர பாத யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால், குடும்பத்தை விட்டு இந்த ஒரு வருடமும் நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் நிறைய பேருக்கு. இப்போ 2025 மார்ச் வரையும் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 2025 மார்ச் வரையும் குடும்பத்தை விட்டு ஒரு சிலர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் மனைவி மக்களை பிரிந்து வெளியூர், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதே போல் பாருங்கள், இப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. புது நபர்கள் நம்பாதீங்க. வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட பாருங்கள், இந்த காலகட்டத்தில் கோபத்தை காட்டக்கூடாது. இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒரு சுபகாரியம் செய்ய போகிறீங்கன்னா அதில் பல தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா பாருங்கள், அதில் ஒரு தடை 2 தடை ஏற்பட்டு அப்புறம் ஒரு நல்ல கோர்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க, கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா சனி பகவான் நேரடியாக 4ஆம் இடத்தை வண்டி வாகனம், ஆரோக்கியம், சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு வாகனத்தில் போகிறீங்க, கொஞ்சம் கவனமாக போகணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா 10 இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கெடுபங்களை கொடுக்க மாட்டார். அதிகமான கெடுபங்கள் இருக்காது. ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னாலும் அந்த வேலைக்கு தகுந்த கூலி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை கொஞ்சம் இருக்கும். அடுத்தது சனி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க 2025 மார்ச்சுக்கு பிறகு. 2025 மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு மேலாக லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமான காலம். ஏன் அப்படின்னா, கோச்சாரத்தில் சனி பகவான் 3, 6, 11 தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கும். அப்போ 2025 மார்ச்சுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதியே சனி பகவான் தான்.
அப்போ அந்த சனி வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலம். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில சங்கடங்கள். இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க, சக ஊழியர்களை பகைத்து கொள்ளக்கூடாது, மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது. இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா பாருங்கள், சனி பகவானால் உங்களுக்கு கெடுபலன்கள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்கள், ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேது வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ கேது 5ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள், எங்கே போனாலும் கொஞ்சம் புத்தி குழப்பம், ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். பெற்ற பிள்ளைகளால் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். 5ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யும்போது பூர்வீக சொத்து மூலம் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான். அந்த ராகு அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் பாருங்க ராசிக்குள்ள இருக்கிறார். அப்போ ராகுங்கிறது ஒரு விஷக்கிரகம். அந்த ராகு அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள இருக்கிறதுனால பாருங்க, ஒரு கிரகம் நன்மை செய்யும் போது ஒரு சில தீமைகளையும் செய்யும். இப்போ 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய நன்மை தான். ஆனால் அந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ள இருக்கும்போது உடம்புல அரிப்பு, தேம்பல், இந்த ஃபுட் பாய்சன் சார்ந்த பிரச்சனை, ஒரு சிலருக்கு அம்மை போன்ற ஏதாவது வியாதி வர்றது, அதே போல் பாருங்கள் மருத்துவத்திற்கு கட்டுப்படாத ஒரு சில கோளாறுகள். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் வழக்கமாக பார்க்குற டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டருக்கே புரியாத சில உடம்புல ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனால் உடம்புல ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் உடம்புல ஏதோ கோளாறு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், அவ்வளோதான். ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறும். இந்த அசைவ பொருட்களை அதிகமாக சாப்பிடக்கூடாது. ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் 2025 மே மாதம் வரையும் ராசிக்குள்ளே குரு இருக்கிறார். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த உடம்பு அரிப்பு, தேமல் இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. விஷம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் தான் பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற பொருளே உங்களுக்கு ஆகாத ஒரு நிலையை கொடுக்கும். ஆனால் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனால பாருங்கள், எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ராகு கொடுத்தா பாருங்கள் கண்டினியூவாக கொடுக்கும். பாருங்கள், ராகு கேதுக்கள் கிரகங்களே கிடையாதுங்க. அவை வந்து வெறும் நிழல் கிரகங்கள். அவை கொடுத்தால் பாருங்கள் அளவுக்கு அதிகமான ஒரு பணப்புழக்கத்தெல்லாம் கொடுக்கும். ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் ராகு கேதுகளுக்கும் 3, 6, 11 தான் ஒரு சிறப்பான இடம். இப்போ ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கிறது, வெளி மாநிலத்தில் இருக்கிறது, வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ளே இருப்பது ஒரு சிலருக்கு பெருந்தொகைகள் பொருளக்கூடிய பாக்கியத்தெல்லாம் கொடுக்கும். அப்போ ராகுவால் உங்களுக்கு அதிர்ஷ்டம், ஒரு தொழில் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு சில முன்னேற்றங்களை ராகுவால் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு ராகு திசை ஓடுது, ராகு புத்தி ஓடுது அப்படிங்கிறவங்களுக்கு ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது கட்டாயம் நன்மையை கொடுப்பார். அதே போல் குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார். பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8க்கும் 11க்கும் அதிபதி. பொதுவாக 8ஆம் அதிபதி நமக்கு அதிக கெடுபலன்களை கொடுக்கக்கூடியவர். அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார். ரொம்ப விழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இன்னும் சொல்ல போனால் ஜென்ம குரு. இப்போ கோட்சாரத்தில் குரு பகவானுக்கு பாருங்கள் ஒரு சிறப்பான இடம் அப்படின்னா ராசிக்கு 2, 5, 7, 9, 11 தான் குரு பகவான் ஒரு சிறப்பான பலன்களை கொடுப்பார். ஆனால் இவர் வந்து ராசிக்குள்ளே இருக்கிறார். ராசிக்குள்ளே ஜென்ம குரு என்னைக்கும் பாருங்கள், பழைய பாடலே என்ன சொல்லுது, ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும். பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும், உறவுக்காரர்கள் இடையே பகை வரும், உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாமே பகையாக இருப்பாங்க. அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா மேலதிகாரிகள் பகை வரும், சக ஊழியர்கள் பகை வரும், எப்போதும் ஒரு டென்ஷன் தெரியும், ஒரு கோபம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் வருங்க. கோபத்தெல்லாம் தவிர்க்கணும் ஜென்மகுரு காலகட்டத்தில். இதில் போனாலும் ஒரு பயம் வருங்க. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் டீ ப்ரமோட்லாம் ஆகுங்க. ஜென்மகுரு காலகட்டத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு மட்டும்தான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் ஒரு பெரிய மேன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் குரு ராசிக்குள்ளே இருக்கிறதும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிற சில அவமானங்கள் கூட வரும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும், அதாவது நிதானமாக இருந்தால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்க. ஜென்மகுரு காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானால் பாதிப்பு இருக்காது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. உங்கள் வேலையில் உங்கள் பொறுப்பில் கவனமாக இருங்க, அதுதான் நல்லது.
இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மொத்தத்தில் பாருங்கள், ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். ராகு பகவானால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஜென்மகுரு, இப்போ குரு திசை குரு புத்தி நடக்கக்கூடியவங்க ஜென்மகுரு காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதே போல் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி இருப்பது ரொம்ப மேன்மைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு உங்களுக்கு நன்மை தான். விரைவில் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். அப்போ சீக்கிரமாகவே சனி பகவானால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட இருக்கிறது. மொத்தத்தில் பாருங்கள், எச்சரிக்கை, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. பாருங்கள், குரு பகவான் 2025 மே மாதம் வரையும் ராசிக்குள்ளே இருப்பார். ராகு பகவான் கேது பகவான்லாம் பாருங்கள் 2025 ஏப்ரல் வரையும் உங்களுக்கு ராகு 11ஆம் இடத்துல இருப்பார். சனி பகவான் 2025 மார்ச்சுக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு வரார். இந்த சனி லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ண. நன்றி, வணக்கம்.